இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது இந்த நிமிஷத்துல இந்த வினாடியில இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா எங்க போவீங்க? அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப இலக்கை நாங்க நோக்கி அதிகமாய் தொடர்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். எப்பொழுதுமே நாங்க யோசிக்கணும், நான் இப்படி பேசுறேன், இயேசு வந்தாருன்னா பரலோகம் போயிடுவேனா? நான் இப்படி சிந்திக்கிறேன், இயேசு இப்போ வந்தாருன்னா நான் பரலோகம் போயிடுவேனா? நான் இப்படிதான் கிரியை செய்கிறேன், இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா நான் பரலோகம் போயிடுவேனா? அதுதான் அவர் என்ன செய்யறாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3:9. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வருகையை தாமதித்து நீடிய பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்கிறாங்க. நான் பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நீ வந்தா வாங்க, வராட்டி போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்கள், நாங்கள் பார்ப்போம், இலக்கை நோக்கி தொடர்வதற்கு பல்வேறு விதமான காரியங்களை இந்த பூமியிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தான் அத்தனை வசங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற விதமாக ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் பார்த்து ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் கடன் செல்ல போகிறோம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5:4 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களுக்கு ஆண்டவர் வாடாத ஜீவ கிரீடத்தை வைத்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்குன்னு ஆண்டவர் செட் பண்ண ஆயத்தப்படுத்தின மெஷர்மெண்ட் எடுத்து செய்த அந்த கிரீடம் எனக்கு தான் கொடுக்கணும். நான் போகலைன்னா அது அநியாயமாகிடும். வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பவுல் அங்க வேறு விதமா சொன்னார், இங்கு கர்த்தர் வெளிப்படுத்தி பேதுரு சொல்றார், மகிமையுள்ள வாடாத கிரீடம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரிடத்திலே காத்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருவருக்கும், இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவங்களுடைய தலைக்கு ஏற்ற விதமான கிரீடத்தை செய்து கொண்டு வாடாத கிரீடத்தை வைத்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த கிரீடம் உங்களுக்குரியது, உங்களுக்கே போடப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய இலக்கு, அவருடைய நோக்கம் அதுதான். அதனால இந்த இலக்கை நோக்கி தொடர்வதற்கு, சரியான இலக்கிலே போய் நாங்கள் முடிவடைவதற்கு, நாங்கள் எங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதான ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். பவுல் சொல்லுகிறார், ஆகையால் லாபமாயிருந்த எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆண்டவராகி இயேசு தான். நானா என்னுடைய வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து பார்த்ததை விட ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்திருக்கிறேன், நிறைய மனுஷர்களை நான் பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் தெரிந்துதான் ஆண்டவர் பல வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஏசாயா 2:22 எழுதி வைத்தாரு, நாசிகளில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம். பலவிதமான மனுஷர்களை நாங்கள் நம்பி அவர்கள் சொன்ன வாக்குகளை கேட்டு வீண் போயிருக்கிறோம்.
அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க பார்த்து 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 வீணாய் போன நாட்கள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து மாத்திரம்தான் சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கிறவர் அவர்தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அவர்தான். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல சொன்ன காரியங்கள் நாங்க மறந்துருக்கலாம், இன்றைக்கு அவர் ஞாபகத்துல வைத்திருக்கிறார், எதிர்காலத்துல அவர் ஞாபகத்துல வைத்திருப்பார். எனக்கு அன்பானவர்களே, பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு தான் பவுலுடைய வாழ்க்கையில முதல் இடம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிறிஸ்துவுக்கு தான். லாபமாயிருந்த எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினாராம். என்னென்னத்துல அவருக்கு லாபம் கிடைத்ததோ, எதுல அவருக்கு வருமானம் கிடைத்ததோ, இது எல்லாவற்றையும் அவர் நஷ்டம் என்று எண்ணுகிறார். நம்ம கிறிஸ்தவர்களை பார்த்தா, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில உதாரணத்துக்கு த்ரிவில் ஓட்டுற ஒருத்தருக்கு பெரிய ஒரு ஹயர் ஒன்று கிடைச்சிச்சுன்னா என்ன செய்வார்? பெரிய ஒரு ஹயர் போனா அதுல ஒரு கிழமைக்கு இங்க இருந்து அப்படி இப்படி கிட்ட கிட்ட போய் தேடுறதை விட ஒரே சொட்டுல போனா அன்றைக்கு ஒரே அந்த கிழமைக்கு உள்ளதெல்லாம் அப்படியே அன்றைக்கு கிடைச்சிடும். கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ண மாட்டாரு. கிறிஸ்துவ ஒரு பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு, சபையினுடைய போதகர் கேட்டா சொல்லுவார், பாச நான் போற இடத்துல சர்வீஸ்க்கு போயிருவேன் பாச, ஒரு நாளும் போக மாட்டாரு.